ஓகே பாருங்க. நாங்க LK7 காசுப்பாய்ச்சல் கூற்று தொடர்ச்சியா படிக்கிறோம். அதுல 2வது வகுப்பு. நாங்க ஆரம்பத்துல காசுப்பாய்ச்சல் கூற்று தொடர்பான அறிமுக விடயங்கள் படிச்சோம். முதலாவது காசுப்பாய்ச்சல் கூற்று நாங்க தயாரிக்கணும். அப்படி காசுப்பாய்ச்சல் கூற்று தயாரிக்கிறதுக்கு தேவையான விடயங்கள் வேணும். முதலாவது காசுன்னா என்னன்னு தெரிஞ்சு கொள்ளணும். 2வது காசு பாய்ச்சல், உட்பாய்ச்சல், வெளிப்பாய்ச்சல். அடுத்து காசுக்கு சமனான விடயங்கள். அத நாங்க முதலாவது தியரிய படிச்சோம். 2வது விடயம், ஒரு காசு பாய்ச்சல் கூற்றானது எந்தெந்த அடிப்படையில தயாரிக்கப்படும். முதலாவது நேர்முறை காசு பாய்ச்சல் கூற்று, நேரில் முறை காசு பாய்ச்சல் கூற்று. அதுல நேர்முறை காசு பாய்ச்சல் கூற்று படிச்சோம். ஒரு குறித்த காலப்பகுதியில அந்த நிறுவனத்துல இடம்பெறக்கூடிய மொத்த பெறுவனவுகளும் மொத்த கொடுப்பனவுகளையும் உள்ளடக்கி நாங்க தயாரிக்கிற அட்டவணை அல்லது தயாரிக்கிற கூற்று நேர்முறை காசு பாய்ச்சல் கூற்று. அதுல மாதிரி வடிவம் சொல்லி தந்த செயற்பாட்டு நடவடிக்கையில எப்படி வரும்? வாடிக்கையாளரிடமிருந்து பெற்ற காசு, வழங்குனர் ஊழியருக்கு கொடுத்த காசு. இந்த அடிப்படையில ஃபார்மட் போடணும். அடுத்து நாங்க முதலீட்டு நடவடிக்கை, நிதியீட்டல் நடவடிக்கையில எப்படி வரும்? இறுதியா ஒவ்வொரு நடவடிக்கையில வர இறுதி மீதியை வச்சு காசுக்கு சமனான விடயங்கள்ல ஏற்படக்கூடிய அதிகரிப்பு குறைவு பார்த்தோம். ஆரம்ப காசுக்கு சமனானவை, இறுதியில வரக்கூடியது இறுதி காசுக்கு சமனானவை. இதுவரைக்கும் நாங்க படிச்சு முடிச்சுக்கிறோம். ஓகே, இப்ப நாங்க தொடர்ச்சியா பார்ப்போம். ஒரு காசு பாய்ச்சல் கூற்று தயாரிக்கணும் LK7 அடிப்படையில. அது நேர்முறையாக இருக்கலாம், நேரில் முறையாக இருக்கலாம். பிரதானமா நமக்கு 3 விடயங்கள் தேவை. காசு பாய்ச்சல் கூற்றுல இடம்பெறக்கூடிய நடவடிக்கைகள் அல்லது காசு பாய்ச்சல் கூற்றின் கூறுகள்னு சொல்லுவோம். எனவே எல்லாரும் தலைப்பு போடுங்க. உங்களுக்கு பார்ட் 1ல அடிக்கடி நோட்ஸ்ல கேள்வி வருது. அந்த செயற்பாட்டு நடவடிக்கை, முதலீட்டு நடவடிக்கை, நிதியீட்டல் நடவடிக்கை தொடர்பாக. அடுத்தது அந்த 3 நடவடிக்கைகளும் தெரிஞ்சாதான் உங்களுக்கு பார்ட் 2ல ஒரு காசு பாய்ச்சல் கூற்று தயாரிக்க முடியும். எனவே அந்த நோட்ஸ் விடயங்களை பார்த்துட்டு நேரில் முறை காசு பாய்ச்சல் கூற்றுக்கு போகும். எனவே எல்லாரும் தலைப்பு போடுங்க. தலைப்பு போட்டுக்கோங்க. காசு பாய்ச்சல் கூற்றின் கூறுகள். காசு பாய்ச்சல் கூற்றின் கூறுகள். காசு பாய்ச்சல் கூற்றின் கூறுகள் அல்லது நடவடிக்கைகள். காசு பாய்ச்சல் கூற்றின் கூறுகள் அல்லது நடவடிக்கைகள். இந்த நாங்க 3 நடவடிக்கைகளை அடிப்படையா கொண்டுதான் ஒரு காசு பாய்ச்சல் கூற்று தயாரிப்போம். அடுத்து பார்ட் 1ல நோட்ஸ் கேள்வியும் வருது. இப்ப நாங்க பார்ப்போம். ஒரு காசு பாய்ச்சல் கூற்றுல எந்தெந்த நடவடிக்கைகள் தொடர்பு படுது. முதலாவது செயற்பாட்டு நடவடிக்கைகள். இரண்டாவது முதலீட்டு நடவடிக்கைகள். அடுத்து மூன்றாவது நிதியீட்டல் நடவடிக்கைகள். எனவே எழுதிக்கோங்க. காசு பாய்ச்சல் கூற்றின் கூறுகள் அல்லது நடவடிக்கைகள் போட்டு இந்த 3ஐயும் எழுதி வச்சுக்கோங்க. செயற்பாட்டு நடவடிக்கைகள், முதலீட்டு நடவடிக்கைகள், நிதியீட்ட நடவடிக்கைகள் எழுதிக்கோங்க. இது எழுதிட்டு ஓகேன்னு போடுங்க. இந்த ஒவ்வொரு நடவடிக்கை தொடர்பான விளக்கங்களுக்கும் அதுல உதாரணங்களுக்கும் போகும். இந்த ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்குள்ள என்னென்ன கூறுகள் பதிவு செய்யணும் அது தெரிஞ்சா மட்டும்தான் பார்ட் 2 செய்யலாம். பார்ட் 1ல ஸ்கோர் பண்ணலாம். தியரியை முடிச்சுட்டு பேப்பர் கிளாஸ் செய்வேன், பயிற்சிகள் செய்வேன். அப்ப உங்களுக்கு இன்னும் டீப்பா விளங்கும். இந்த தியரி என்னதுக்கு படிக்கிறோம் அப்ளை பண்ணும்போது விளங்கும். இது ஓகேயா? ஒரு காசு பாய்ச்சல் கூற்றுல என்ன நடவடிக்கை காணப்படும்? இந்த 3ம் கிளியரா? செயற்பாட்டு நடவடிக்கை, முதலீட்டு நடவடிக்கை, நிதியீட்டல் நடவடிக்கை. இது எழுதினா ஓகேன்னு போடுங்க.
இப்ப நாங்க அந்த ஒவ்வொரு நடவடிக்கை தொடர்பான விளக்கங்களுக்கு போவோம். செயற்பாட்டு நடவடிக்கைண்டா என்ன, அதுல இடம்பெறக்கூடிய கூறுகள். முதலீட்டு நடவடிக்கைன்னு நாங்க எப்படி சொல்லுவோம், அதுல கூறுகள். நிதியீட்டல் நடவடிக்கைண்டா என்ன, அதுல கூறுகள். இப்ப நீங்க ஒரு பாட்டுல காசு பாய்ச்சல் கூற்று தயாரிக்க போறீங்க. அதுல செயற்பாட்டு நடவடிக்கையில என்ன வரும், முதலீட்டு நடவடிக்கையில என்ன வரும், நிதியீட்டல் நடவடிக்கையில என்ன வரும்னு பாடமாக்கி வைப்பீங்க. சில பேர் இந்த நடவடிக்கையை விளக்கமா தெரிஞ்சு வச்சு கொள்வீங்க. அப்ப பாடமாக்கிட்டு போனா சில விடயங்கள் மறந்து போகலாம். எனவே முதலாவது நமக்கு தேவை, இந்த நடவடிக்கை என்னத்த சொல்லுது, அதுல கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டா உங்களுக்கு கூறுகள் நிறைய தருவாங்க. அதுல செயற்பாட்டு நடவடிக்கை என்னன்னு இனம் காண முடியும். அதனால நாங்க இதுல விளக்கங்களை தெளிவான முறையில படிச்சு கொள்ளுவோம். அதுல வரக்கூடிய கூறுகளை படிச்சு கொள்ளுவோம். அப்பதான் நீங்க இலகுவான முறையில பகுதி 2 மற்றும் பகுதி 1க்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இப்ப முதலாவது தலை போடுங்க, செயற்பாட்டு நடவடிக்கைகள். தலை போடுங்க. முதலாவது தலை போடுங்க, செயற்பாட்டு நடவடிக்கைகள். ஓகே, இப்ப நாங்க பார்ப்போம் செயற்பாட்டு நடவடிக்கைண்டா என்னன்னு பார்ப்போம். நாங்க என்னத்தை பத்தி படிக்கிறோம், கம்பெனி, நிறுவனம் தொடர்பாக படிக்கிறோம். ஒரு நிறுவனம் காணப்படுது. இந்த நிறுவனத்தோட பிரதான நோக்கம் என்ன, பிரதான நோக்கம். எந்த ஒரு நிறுவனமாக காணப்பட்டாலும் அதுல பிரதான நோக்கம் இலாபத்தை உழைத்தல். சரியா, இத முதலாவது தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப செயற்பாட்டு நடவடிக்கைண்டா தெளிவான முறையில விலகி கொள்ளணும். நிறுவனமானது இலாபத்தை உழைக்கும் நோக்கோட, நிறுவனம் இலாபத்தை உழைக்கும் நோக்கோட மேற்கொள்கின்ற செயற்பாடுகள். நிறுவனமானது பிரதான வருமானத்தினை உழைக்கும் நோக்குடன், நிறுவனமானது பிரதான வருமானத்தை உழைக்கும் நோக்குடன் மேற்கொள்ளும் செயற்பாடுகள், மேற்கொள்ளும் நடவடிக்கை செயற்பாட்டு நடவடிக்கை ஆகும். ஒரு நிறுவனம் பிரதான வருமானத்தினை உழைக்கும் நோக்குடன் மேற்கொள்ளும் நடவடிக்கை செயற்பாட்டு நடவடிக்கை ஆகும். இப்ப எந்த ஒரு நிறுவனமாக காணப்படலாம், ஒரு தனியுடைமை அல்லது பங்குடைமை அல்லது கம்பெனி. நாங்க இங்க படிக்கிறோம் கம்பெனி நிதி கூற்றுக்கள், வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி தொடர்பாக. அப்ப அந்த நிறுவனம் பிரதான வருமானத்தினை உழைக்கும் நோக்குடன் மேற்கொள்ளும் சகல நடவடிக்கையும் என்னென்று வரும், செயற்பாட்டு நடவடிக்கை. இங்க பிரதான வருமானம் தான் என்ன, ஒரு நிறுவனத்துல பிரதான வருமானம் என்ன, விற்பனை வருமானம். இந்த விற்பனை வருமானத்தை உழைக்கிறதுக்கு நாங்க என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவோமோ அதை சொல்லுவோம் செயற்பாட்டு நடவடிக்கை. அப்ப இதுல நாங்க என்னென்ன நடவடிக்கையை மேற்கொள்ளுவோம், உதாரணமாக பொருட்களை காசுக்கு விற்பனை செய்வோம், அதன் மூலம் காசு கிடைக்கும். பொருட்களை காசுக்கு கொள்வனவு செய்வோம், அதன் மூலம் காசு போகும். இதுல உட்பாய்ச்சல் மட்டும் வராது, உட்பாய்ச்சலும் வெளிப்பாய்ச்சலும் பெருவனவும் கொடுப்பனவும் வரும். அப்ப காசுக்கு பொருட்களை விற்பனை செய்தல், காசுக்கு பொருட்களை கொள்வனவு செய்தல். கடனுக்கு நாங்க பொருட்களை விற்பனை செய்திருந்தா கடன்பட்டோரிடம் பணத்தை பெற்றுக் கொள்வோம். அப்ப கடன்பட்டோர்கிட்ட பணம் பெற்றா செயற்பாட்டு நடவடிக்கை. அடுத்து கடனுக்கு கொள்வனவு செஞ்சா கடன் கொடுத்தோருக்கு பணம் செலுத்துவோம், அதுவும் செயற்பாட்டு நடவடிக்கை. ஒரு நிறுவனம் தனது பிரதான வருமானத்தை உழைக்கும் நோக்குடன் மேற்கொள்ளும் நடவடிக்கை செயற்பாட்டு நடவடிக்கை ஆகும். அதுல இடம்பெறக்கூடிய கொடுக்கல் வாங்கல், பொருட்களை காசுக்கு விற்பனை செய்யறது, பொருட்களை காசுக்கு கொள்வனவு செய்யறது, கடன்பட்டோரிடம் பணத்தை பெற்றுக் கொள்றது, கடன் கொடுத்தோருக்கு பணத்தை செலுத்துறது. இதோட சேர்த்து மேலதிகமான விடயங்கள் வரும். அதாவது செயற்பாட்டு செலவுகள், நாங்க மேற்கொள்ற செயற்பாட்டு செலவுகள் வரும். அதே போல வருமானங்கள்ல பிரதானமா தரகு வருமானம் போன்ற விடயங்கள் வரும். அப்ப இதை நாங்க சொல்லுவோம் செயற்பாட்டு நடவடிக்கை. இறுதியா சொல்லிக் கொள்றேன், செயற்பாட்டு நடவடிக்கைன்னா ஒரு நிறுவனம் பிரதான வருமானத்தினை உழைக்கும் நோக்குடன் மேற்கொள்ளும் நடவடிக்கை. எனவே பொருட்களை காசுக்கு விற்பனை செய்தல், கொள்வனவு செய்தல், கடன்பட்டோரிடம் காசு பெறுவனவு, கடன் கொடுத்தோருக்கு காசு கொடுப்பனவு, செயற்பாட்டு செலவுகள்ல சம்பளம் செலுத்துறது போன்ற விடயங்கள். அதே போல வருமானங்கள் பெற்றுக்கொள்ளுதல்,
தரகு வருமானம் போன்றவை வரும். இது கிளியரா செட்ல போடுங்க. இப்ப நாங்க நோட்ஸ் எழுதி கொள்வோம். உங்களுக்கு தியரியை ரிப்பீட் பண்ணி சொல்லித்தர காரணம் கான்செப்ட் கிளியரா விளங்கி கொள்றது. அதுக்கப்புறம் நோட்ஸ் எழுதினோம்னா ஓகே பாடம் கிளியரா விளங்கும். எல்லாரும் போட்டுக்கோங்க. செயற்பாட்டு நடவடிக்கை கிளியரா? சரி ஓகே. இப்ப நோட்ஸ் எழுதி கொள்வோம். செயற்பாட்டு நடவடிக்கைன்னு போட்டுப்பீங்க. அது கீழே எழுதிக்கோங்க. செயற்பாட்டு நடவடிக்கை கீழே எழுதிக்கோங்க. நிறுவனமானது பிரதான வருமானத்தினை உழைக்கும் நோக்குடன் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் செயற்பாட்டு நடவடிக்கை ஆகும். நிறுவனமானது பிரதான வருமானத்தினை உழைக்கும் நோக்குடன் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் செயற்பாட்டு நடவடிக்கைகள் ஆகும். இது எழுதினா ஓகேன்னு போடுங்க. அது கீழே உதாரணங்கள் எழுதி கொள்ளும். அதுக்குள்ள வரக்கூடிய கூறுகளை எழுதி கொள்ளும். ஓகே, அது கீழே கூறுகள் எழுதிக்கோங்க. முதலாவது காசு விற்பனை. ஷோர்ட்டா போட்டுக்கோங்க. முதலாவது காசு விற்பனை, கடன்பட்டோரிடம் பெற்ற காசு. முதலாவதுன்னு போட்டு காசு விற்பனை, கடன்பட்டோரிடம் பெற்ற காசு. கடன்பட்டோரிடம் பெற்ற காசு, ஏனைய வருமானங்கள். நான் சொல்ற அடிப்படையில் எழுதிக்கோங்க. அப்பதான் நீங்க வாடிக்கையாளரிடம் பெற்ற காசுக்கு டோட்டல் பண்ணி போட இலகுவாக காணப்படும். காசு விற்பனை, கடன்பட்டோரிடம் பெற்ற காசு, ஏனைய வருமானம். அந்த ஏனைய வருமானங்களை பிரேக்கெட் பண்ணி காட்டுங்க. தரகு வருமானம். ஏனைய வருமானங்களை பிரேக்கெட் பண்ணி காட்டுங்க. தரகு வருமானம், தனியுரிமை கட்டணம், தனியுரிமை கட்டணம். இப்ப முதலாவது நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு காசு விற்பனை, கடன்பட்டோரிடம் பெற்ற காசு தனித்தனியே தரலாம். என்னதுக்கு சேர்த்து தந்தேன்? உங்களுக்கு நேற்று படி தந்தேன். வாடிக்கையாளரிடம் பெற்ற காசு இதுக்குள்ள உள்ளடங்குற விஷயம் தான் முதலாவது. இப்ப நான் தந்த 3 விடயங்களையும் கூட்டிதான் வாடிக்கையாளரிடம் பெற்ற காசுன்னு சார்ட்ல போடணும். காசு விற்பனை, கடன்பட்டோரிடம் பெற்ற காசு, தரகு வருமானங்கள், தனியுரிமை கட்டணங்கள் போன்ற விடயங்களை கூட்டி டோட்டல் பண்ணிதான் வாடிக்கையாளரிடம் பெற்ற காசுன்னு நாங்க போடணும். ஓகே, இரண்டாவது கூறு அல்லது இரண்டாவது உதாரணம் போட்டுக்கோங்க. காசு கொள்வனவு, கடன் கொடுத்தோருக்கு செலுத்திய காசு. காசு கொள்வனவு, கடன் கொடுத்தோருக்கு செலுத்திய காசு, செயற்பாட்டு செலவுகள், செயற்பாட்டு செலவுகள்ல குறிப்பிட்ட விடயங்கள் வரும். பயிற்சிகள்ல பார்ப்போம். ஊழியருக்கு வழங்குறது போன்ற விடயங்கள் வரும். காசு கொள்வனவு, கடன் கொடுத்தோருக்கு செலுத்தியது செயற்பாட்டு செலவு. அதுக்கு பிராக்கெட்ல போடுங்க ஊழியர் சம்பளம். ரெண்டாவது உங்களுக்கு தனித்தனியே தராம ஒரே ஃபார்மட்ல தந்த வாடிக்கையாளர்கள் பெற்ற காசு. ரெண்டாவது எப்படி போட்டோம்? வழங்குனர் ஊழியருக்கு செலுத்திய காசுன்னு போட்டோம்.
அப்ப இதுல டோட்டல் பெறுமதியை பதிவு செய்யணும். இதுல டோட்டல் பெறுமதி எதை பதிவு செய்யறதுண்டா, அந்த காசு கொள்வனவு, கடன் கொடுத்தோருக்கு கொடுத்தது, செயற்பாட்டு செலவுல ஊழியருக்கு வழங்குறது, அது எல்லாத்தையும் கூட்டி தான் இதுல பதிவு செய்யணும். இப்ப இதான் மெயினான விஷயம். அப்ப நேர்முறை காசு பாய்ச்சல் கூற்றுல செயற்பாட்டு நடவடிக்கையில எப்படி எழுதணும்னு ஃபார்மட் தந்துக்கிறேன். அப்ப எந்தெந்த விடயங்களை கூட்டி போடணும்னு இப்ப நாங்க படிச்சுட்டோம். சரியா? அப்ப முதல் 2 விடயங்கள் ஓகே. அடுத்தது கீழே நோட் பண்ணிக்கோங்க. அந்த செயற்பாட்டு நடவடிக்கையில இறுதியா வரக்கூடியது செலுத்திய வருமான வரி, செலுத்திய வட்டி, தனித்தனியா போட்டுக்கோங்க. செலுத்திய வருமான வரி, செலுத்திய வட்டி. செயற்பாட்டு நடவடிக்கை ஒரு நிறுவனம் பிரதான வருமானத்தினை உழைக்கும் நோக்குடன் மேற்கொள்கின்ற சகல நடவடிக்கையும் செயற்பாட்டு நடவடிக்கை ஆகும். அதுல உதாரணங்கள் பாக்குறோம். காசு விற்பனை, கடன்பட்டோரிடம் பெற்ற காசு, ஏனைய வருமானங்கள்ல தரகு வருமானம், தனி உரிமை கட்டணம். காசு கொள்வனவு, கடன் கொடுத்தோருக்கு செலுத்தியது, செயற்பாட்டு செலவு, ஊழியம், ஊழியருக்கு வழங்குற சம்பளம். அதான் நாங்க ஃபார்மட்ல கூட்டி போடுவோம். அடுத்து வரி கொடுப்பனவு, செலுத்திய வட்டி. இதோட உங்களுக்கு செயற்பாட்டு நடவடிக்கை முடிவடையுது. இது உங்களுக்கு கிளியர். நோட்ஸ் எல்லாம் எழுதுனா ஓகேன்னு போடுங்க. அடுத்து முதலீட்டு நடவடிக்கைக்கு போகும். எல்லாருக்கும் செயற்பாட்டு நடவடிக்கை கிளியரா? நோட்ஸ் எழுதிட்டீங்களா? செக்ல போடுங்க. நான் சொல்லித்தர அடிப்படையில படிச்சுட்டு போங்க, இலகுவா படிச்சுட்டு போகலாம். சரியா? எல்லாரும் செட்ல குயிக்கா போடுங்கம்மா. தம்பி போட்டுக்கோங்க, தங்கச்சி செட்டை போடுங்க. படித்தரும் போது பாடங்கள் கிளியர் இல்லாட்டி சொல்லிக்கோங்க. உங்களுக்கு ரிப்பீட் பண்ணி திருப்பி திருப்பி சொல்லித்தர காரணம் தியரி தானே, எல்லாருக்கும் விளங்கணும். சரியா? கிளாஸ்க்கு ஜாயின் பண்ற சாலரும் நல்ல முறையில படிச்சுட்டு போகணும், எல்லாரும் கிளியரா போகணும். அதனால பொறுமையா படிப்போம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பேப்பர் கிளாஸ் தனியே போகுது தானே, அதனால தியரிய எக்ஸாமுக்கு முன்னுக்கு 1 மாசத்துக்கு முன்னுக்கு முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் தனியே செமினார் பேப்பர் கிளாஸ்னு போகும். சரியா? இன்னும் கொஞ்சம் தான் பாடங்களை குயிக்கா முடிச்சு கொள்ளும். இப்ப அடுத்த விஷயத்துக்கு போவோம். இரண்டாவது முதலீட்டு நடவடிக்கை. அடுத்த தலை போடுங்க, முதலீட்டு நடவடிக்கைன்னு போடுங்க. அடுத்து மிக முக்கியமான நடவடிக்கை முதலீட்டு நடவடிக்கை. தலை போட்டுக்கோங்க. அதுல விளக்கங்களையும் அதுல வரக்கூடிய கூறுகள், உதாரணங்களை பார்த்து கொள்வோம். உங்களுக்கு செயற்பாட்டு நடவடிக்கை மட்டும்தான் நான் சொல்லி தந்த முறை. நேர்முறையில வாடிக்கையாளரிடம் பெற்றது, வழங்குனர் ஊழியருக்கு செலுத்தியது. அதுல நான் சொல்லி தந்துட்டேன், எதை கூட்டி போடணும். பயிற்சியல்ல விளக்கமா பார்ப்போம். அடுத்தது முதலீட்டு நடவடிக்கையும் நிதியீட்டல் நடவடிக்கையும் நோமலா கூறுகளை போட்டு காசு உட்பாய்ச்சல்டா பிளஸ் போடணும், காசு வெளிப்பாய்ச்சல்டா பிரேக்கெட் பண்ணி காட்டணும். இவ்வளவுதான் விஷயம். இதுல டோட்டல் பெறுமதியெல்லாம் போடுறது இல்லை. சரியா? தனித்தனியா பதிவு செஞ்சா போதும். இப்ப நாங்க முதலீட்டு நடவடிக்கையை பார்ப்போம். முதலீட்டு நடவடிக்கை என்று சொல்றது மிக இலகுவான விஷயம். ஒரு நிறுவனம் காணப்படுது, அந்த நிறுவனம் மேற்கொள்கின்ற நடைமுறை அல்லா சொத்துக்கள், நடைமுறை அல்லா சொத்து, இதை நாங்க எப்படி சொல்லுவோம்? ஆதனம், பொறி, உபகரணம். ஒரு நிறுவனம் ஆதனம், பொறி, உபகரணங்களை கொள்வனவு செய்தல், விற்பனை செய்தல். நிறுவனமானது ஆதனம், பொறி, உபகரணங்களை காசுக்கு கொள்வனவு செய்வது, விற்பனை செய்தல். இரண்டாவது முதலீடுகள் செய்வதன் மூலம் கிடைக்கின்ற அந்த வருமானங்கள் அல்லது பெருவனவுகள், இந்த நடவடிக்கைகளை நாங்க சொல்லுவோம் முதலீட்டு நடவடிக்கை. நிறுவனமானது ஆதனம், பொறி, உபகரணங்களை கொள்வனவு, விற்பனை செய்தலும், நிறுவனமானது
ஆதனம் பொறி உபகரணங்களை கொள்வனவு செய்தல் விற்பனை செய்தலும் மற்றும் என்ன வரும் முதலீடு செய்வதன் மூலம் கிடைக்கின்ற வருமானங்களையும் நாங்க முதலீட்டு நடவடிக்கை என்று சொல்லுவோம். ரெண்டு விஷயம் தான் வரும். நிறுவனமானது ஆதனம் பொறி உபகரணங்களை கொள்வனவு விற்பனை செய்தலும் அவற்றை முதலீடு செய்வதன் மூலம் கிடைக்கின்ற வருமானங்களையும் முதலீட்டு நடவடிக்கை என்று நாங்க சொல்லுவோம். இது கிளியரா? காசுக்கு ஆதனம் பொறி உபகரண கொள்வனவு, காசுக்கு ஆதனம் பொறி உபகரண விற்பனை. ஒரு நிறுவனம் இன்னும் ஒரு நிறுவனத்துல முதலீடு செய்து அதன் மூலம் கிடைக்கின்ற பெருவனவுகள், இது எல்லாத்தையும் நாங்க சொல்லுவோம் முதலீட்டு நடவடிக்கை. இதுல பேர்லயே பாருங்க, முதலீடு, நீண்ட கால வைப்புகள், நீண்ட கால முதலீடுகள், முதலீட்டு நடவடிக்கை. அந்த முதலீடுகள் காரணமா கிடைக்கின்ற வருமானங்கள், முதலீட்டுக்கான வருமானம், வட்டி வருமானம், பெற்ற தரகு, அதாவது முதலீட்டின் மூலம் கிடைக்கிறது முதலீட்டு வருமானங்கள், பெற்ற வட்டி வருமானங்கள், பெற்ற பங்கு லாபம், இதெல்லாம் முதலீட்டு நடவடிக்கை. அப்ப லாஸ்டா பார்த்துக்கொள்வோம். முதலீட்டு நடவடிக்கைண்டா ஒரு நிறுவனம் ஆதனம் பொறி உபகரண கொள்வனவு விற்பனை செய்தலும் முதலீடுகள் மூலம் கிடைக்கின்ற பெருவனவுகளும் முதலீட்டு நடவடிக்கை ஆகும். இது கிளியர்னா செட்ல போடும். ரெண்டு விஷயம் தான். ஆதனம் பொறி உபகரண காசுக்கு கொள்வனவு விற்பனையும் அந்த முதலீடுகள் மூலம் கிடைக்கின்ற பெருவனவுகளும். சரியா? இதை நாங்க சொல்லுவோம் முதலீட்டு நடவடிக்கைகள். இப்ப நோட்ஸ் எழுதி கொள்ளுவோம். முதலீட்டு நடவடிக்கையில எழுதிக்கோங்க. நிறுவனமானது ஆதனம் பொறி உபகரணங்களை பிராக்கெட்ல போடுங்க, நீண்டகால சொத்துக்களை. நிறுவனமானது ஆதனம் பொறி உபகரணங்களை பிராக்கெட்ல போடுங்க, நீண்டகால சொத்துக்களை. தொடர்ந்து எழுதுங்க. ஆதனம் பொறி உபகரணங்களை கொள்வனவு செய்தல், விற்பனை செய்தல், அதாவது காசுக்கு. சரியா? காசுக்கு கொள்வனவு செய்தல், விற்பனை செய்தல். நிறுவனமானது ஆதனம் பொறி உபகரணங்களை காசுக்கு கொள்வனவு செய்தல், விற்பனை செய்தல் மற்றும் முதலீடுகள் மூலம் கிடைக்கின்ற வருமானங்களும் முதலீட்டு நடவடிக்கைகள் ஆகும். இறுதியா நோட்ஸ் சொல்லிக் கொள்றேன். முதலீட்டு நடவடிக்கை என்று சொல்றது ஒரு நிறுவனம் நீண்டகால சொத்துக்கள் அல்லது ஆதனம் பொறி உபகரணங்களை காசுக்கு கொள்வனவு செய்தல், விற்பனை செய்தல் மற்றும் முதலீட்டுகள் மூலம் கிடைக்கின்ற வருமானங்களும் முதலீட்டு நடவடிக்கைகள் ஆகும். இது எழுதினா ஓகேன்னு போடுங்க. அதுக்குள்ள வரக்கூடிய கூறுகளை நோட் பண்ணுவோம். ஏன்னா பார்ட் 1ல ஒவ்வொரு நடவடிக்கையில வரக்கூடிய கூறுகளை வச்சு பார்ட் 1ல கேள்வி கேட்கப்படுது, நோட்ஸ் கேள்வி வருது, MCQல தரப்படுது அல்லது ஷார்ட் ஆன்சர்ல தரப்படுது அல்லது கூற்று கேள்வியிலையும் வரும். உதாரணங்களை தந்து இந்த நடவடிக்கையாண்டு கேட்பான். எனவே கட்டாயம் கூறுகள் தெரிஞ்சு கொள்ளணும். அடுத்து பார்ட் 2லயோ பார்ட் 1லயோ காசு பாய்ச்சல் கூற்றுல காசிட தேரி அதிகரிப்பு குறைவு கண்டுபிடிக்கிறதுக்கு கட்டாயம் நடவடிக்கையிட கூறுகள் தேவை. இப்ப எழுதிக்கோங்க. முதலீட்டு நடவடிக்கையில வரக்கூடிய கூறுகள். முதலாவது, ஆதனம் பொறி உபகரண காசு கொள்வனவு. ஆதனம் பொறி உபகரண காசு கொள்வனவு. இரண்டாவது, ஆதனம் பொறி உபகரண காசு விற்பனை. ஆதனம் பொறி உபகரண காசு கொள்வனவு. இரண்டாவது, ஆதனம் பொறி உபகரண காசு விற்பனை.
அப்ப முதலாவது ஆதனம் பொறிபரண காசு கொள்வனவு காசு விற்பனை பதிவு செஞ்சிட்டோம். அடுத்தது என்ன பார்த்தோம்? முதலீடு செய்யறதும் அந்த முதலீட்டின் மூலம் கிடைக்கின்ற வருமானங்கள். அடுத்து எழுதிக்கோங்க. ஏனைய நிறுவனங்களில் ஏனைய நிறுவனங்களில் ஏனைய நிறுவனங்களில் முதலீடு செய்தல் ஏனைய நிறுவனங்களில் முதலீடு செய்தல். பிராக்கெட்ல போடுங்க. முதலீட்டு கொள்வனவு கமா முதலீட்டு விற்பனை. ஏனைய நிறுவனங்களில் முதலீடு செய்தல் பிராக்கெட்ல போடுங்க. முதலீட்டு கொள்வனவு முதலீட்டு விற்பனை. இப்ப நாங்க ஒரு நிறுவனத்துல போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அல்லது எங்கட நிறுவனத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதான் சொல்லுவோம் முதலீட்டு கொள்வனவு முதலீட்டு விற்பனை. முதலாவது ஆதனம் பொறிவன கொள்வனவு விற்பனை. இரண்டாவது ஏனைய நிறுவனங்கள் அதாவது ஏனைய கம்பெனிகள்ல முதலீடுகளை செய்யறது முதலீட்டு கொள்வனவு முதலீட்டு விற்பனை. அடுத்து இறுதியா என்ன வரும்? முதலீடு செய்வதன் மூலம் வருமானங்கள் வரும். அப்ப அதை நோட் பண்ணணும், எழுதிக்கோங்க. அது கீழே பெற்ற பங்கு லாபம் பெற்ற பங்கு லாபம் பெற்ற வட்டி வருமானம் பெற்ற பங்கு லாபம் பெற்ற வட்டி வருமானம் பெற்ற வாடகை பெற்ற முதலீட்டு வருமானம். பெற்ற பங்கு லாபம் பெற்ற வாடகை பெற்ற வட்டி வருமானம். அடுத்தது பெற்ற முதலீட்டு வருமானம். இதெல்லாம் எழுதினா ஓகேன்னு போடுங்க. இன்னும் ஒரு விடயம் சொல்லித்தார். அப்ப உங்களுக்கு தியரியில படிச்ச கான்செப்டுக்கு அமைய சரியா தியரியில படிச்ச கான்செப்டுக்கு அமைய முதலீட்டு நடவடிக்கையில வரக்கூடிய விடயங்களை நோட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு விஷயம் மேலதிகமா வரும். அது நாங்க தெரிஞ்சு கொள்ளாம போக இயலாது. ஏன்னா பார்ட் 1ல அடிக்கடி வரக்கூடிய வினா. இது எழுதினா ஓகேன்னு போடுங்க. முதலீட்டு நடவடிக்கை ஓகே, எனக்கு கிளியர். நோட்ஸ் எழுதிட்டுனா ஓகே போடுங்க. சார் இதுல பாருங்க வேற என்ன வரும் உங்களுக்கு படிச்சு தந்தேன். SLFRS 16 SLFRS 16 என்னன்னு சொல்லுங்க பாப்போம். யாராவது சொல்லுங்க. SLFRS 16 என்ன? உங்களுக்கு தெளிவான முறையில படி தந்துக்கிறேன். அடுத்தது பார்ட் 1 பேப்பர் கிளாஸ்லயும் சொல்லி தந்துக்கிறேன். இந்த 3 நடவடிக்கையிலையும் வரக்கூடிய விடயம் குத்தகை தொடர்பா படிச்சு தந்துக்கிறேன். இந்த குத்தகையில வரக்கூடிய ஒரு நடவடிக்கை முதலீட்டு நடவடிக்கையில வரும். அடுத்த குத்தகையில வரக்கூடிய ஒரு நடவடிக்கை செயற்பாட்டு நடவடிக்கையில வரும். அடுத்த குத்தகையில இருந்து வரக்கூடிய ஒரு நடவடிக்கை நிதியீட்டல் நடவடிக்கையில வரும். சரியா? அது தெளிவா சொல்லித்தாரன், போட்டுக்கொள்வோம். குத்தகையோட தொடர்பா 3 விடயங்கள் வரும். முதலாவது குத்தகை வட்டி, இரண்டாவது ஆரம்ப வைப்பு பணம் அல்லது ஆரம்ப கொடுப்பனம்னு சொல்லுவோம். அடுத்த மூன்றாவது தவணை கட்டணம். சரியா? குத்தகையில வரக்கூடியது குத்தகை வட்டி, ஆரம்ப கொடுப்பனவு அல்லது ஆரம்ப வைப்பு பணம், தவணை கட்டணம். இதுல பாருங்க இந்த குத்தகை வட்டி இதை நாங்க சொல்லுவோம் செயற்பாட்டு நடவடிக்கை. இது நான் முன்னுக்குள்ள நடவடிக்கையில சொல்லி தந்துட்டேன். செலுத்திய வட்டின்னு சொன்னேன். அந்த செலுத்திய வட்டியில வங்கி கடன் வட்டியும் வரலாம், குத்தகை வட்டியும் வரலாம். அந்த நோட்ஸ்ல நோட் பண்ணிக்கோங்க. செயற்பாட்டு நடவடிக்கை அந்த செலுத்திய வட்டியில பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. வங்கி கடன் வட்டி அல்லது குத்தகை வட்டி எதுவும் வரலாம். அடுத்து இரண்டாவது பாருங்க ஆரம்ப கொடுப்பனவு அல்லது ஆரம்ப வைப்பு பணம். அதை நாங்க சொல்லுவோம் முதலீட்டு நடவடிக்கை. அடுத்த மூன்றாவது தவணை கட்டணம்.
நிதியீட்டல் நடவடிக்கை. இது உங்களுக்கு நான் பேப்பர் கிளாஸ்ல சொல்லி தந்திக்கிறேன். இப்ப தியரியில பாக்குறோம். எனவே இந்த முதலீட்டு நடவடிக்கை கீழே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த விடயம் ஸ்டார் மார்க் போட்டு எழுதிக்கோங்க. குத்தகையுடன் தொடர்பான ஆரம்ப வைப்பு பணம் அல்லது ஆரம்ப கொடுப்பனவு எழுதிக்கோங்க. குத்தகையுடன் தொடர்பான ஆரம்ப வைப்பு பணம் அல்லது ஆரம்ப கொடுப்பனம்னு போட்டுக்கோங்க. இதோட முதலீட்டு நடவடிக்கை முடிவடையுது. உங்களுக்கு சும்மா முதலீட்டு நடவடிக்கையில வரக்கூடியதை மட்டும் படிக்கையில குத்தகைன்னு ஒரு விஷயமீங்க அதுல தொடர்புற 3 விடயங்களும் 3 நடவடிக்கையில வரும். பேப்பர்ல அடிக்கடி வருது. அது தெரிஞ்சாதான் ஆன்சர் பண்ணலாம். சரியா? எனவே அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்ப கிளாஸ்ல தொடர்ச்சியா படிக்கிற மாணவர்களுக்கு தெரியும். நாங்க பேப்பர் கிளாஸ் நிறைய பார்த்துட்டோம். பாஸ் பேப்பர், மாடல் பேப்பர், டேம் பேப்பர். அதுல இந்த குத்தகை தொடர்பா காசு பாய்ச்சல் கூட்டோட கேள்விகள் வந்தீங்க. நான் ஏற்கனவே சொல்லி தந்தேன். அப்ப இதோட முதலீட்டு நடவடிக்கை முடிவடையுது. இப்ப நாங்க நிதியீட்டல் நடவடிக்கைக்கு போவோம். இது கிளியர்னா போடுங்க. போட்டுக்கோங்க. அடுத்த தலைப்பு நிதியீட்டல் நடவடிக்கை. அடுத்த தலை போடுங்க நிதியீட்டல் நடவடிக்கை. அடுத்த தலை போடுங்க நிதியீட்டல் நடவடிக்கை. மிக இலகுவான ஒரு நடவடிக்கை. பார்த்துக்கொள்ளும். பாப்போம். ஒரு நிறுவனம் காணப்படுது. இந்த நிறுவனம் சொல்றது கம்பெனி. அதை தெளிவா விளங்கிக் கொள்ளணும். ஒரு நிறுவனம் காணப்படுது. இந்த நிறுவனம் அல்லது கம்பெனியில மூலதன கட்டமைப்பு படிச்சுக்கிறோம். கம்பெனி நிதி கூற்றுகளை சொல்லி தந்திக்கிறேன். அதாவது உரிமை மூலதனம், கடன் மூலதனம். அப்ப நிதியீட்டல் நடவடிக்கை என்று சொல்றது ஒரு கம்பெனியில உரிமை மூலதனம் மற்றும் கடன் மூலதனம். தெளிவா பாருங்க. ஒரு கம்பெனியில உரிமை மூலதனம் மற்றும் கடன் மூலதனம். அதுல கட்டமைப்பிலும் மற்றும் அளவிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் கொடுக்கல் வாங்கல். எப்படி? நிதியீட்டல் நடவடிக்கைண்டா ஒரு கம்பெனில மூலதனம் 2 வகையில காணப்படும். உரிமை மூலதனம், கடன் மூலதனம். உரிமை மூலதனம்டா என்ன? கூறப்பட்ட மூலதனமும் ஒதுக்கங்களும். கடன் மூலதனம்டா என்ன? நீண்ட கால கடன்கள். அப்ப ஒரு கம்பெனில உரிமை மூலதனம், கடன் மூலதனம். அதுல கட்டமைப்பிலும் அதுல அளவிலும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த நடவடிக்கையை சொல்லுவோம் நிதியீட்டல் நடவடிக்கை. ஒரு கம்பெனிட உரிமை மூலதனம், கடன் மூலதனத்துல கட்டமைப்பிலும் அதன் அளவிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கை நிதியீட்டல் நடவடிக்கை ஆகும். இது கிளியரா? சொல்லித்தார அந்த வசனங்களை ஞாபகப்படுத்திக்கோங்க. உரிமை மூலதனம், கடன் மூலதனம் அதோட தொடர்பான விடயங்கள் மட்டும்தான் வரும். வேற ஒண்ணும் வராது. பிரதான வருமானத்தை உழைக்கும் நோக்கும்டா அது மட்டும்தான் வரும். முதலீடுண்டா அது மட்டும்தான் வரும். சரியா? ஒரு கம்பெனில உரிமை மூலதனம், கடன் மூலதனம். உரிமை மூலதனத்திலும் கடன் மூலதனத்துல கட்டமைப்பு. அந்த உரிமை மூலதனம், கடன் மூலதனத்துல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கொடுக்கல் வாங்கல் நிதியீட்டல் நடவடிக்கை ஆகும். சரியா? ஒரு கம்பெனிட உரிமை மூலதனம், கடன் மூலதனத்துல கட்டமைப்புல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் நிதியீட்டல் நடவடிக்கை. இப்ப இதுக்கு உதாரணம் பார்ப்போம். இதுல உரிமை மூலதனம், கடன் மூலதனம்டா என்ன? ஒரு உரிமை மூலதனம்டா கூறப்பட்ட மூலதனம் பிரதானமா வரும். அதுல ஒதுக்கங்கள் வரும். கடன் மூலதனம்டா நீண்ட கால கடன்கள் வரும். எனவே முதலாவது ஒரு பங்கு வழங்கல் மூலம் பெறப்படுகின்ற பணம். பங்கு வழங்கல் எதோட தொடர்பானது? அந்த உரிமை மூலதனத்தோட தொடர்பானது. எனவே இது நிதியீட்டல் நடவடிக்கை. இரண்டாவது
நீண்ட கால கடன்களை பெற்றுக்கொள்ளுதல் அல்லது தொகுதி கடன்களை பெற்றுக்கொள்ளல் பெருவனவு. அடுத்தது அந்த கடன்களை மீள செலுத்துறது கொடுப்பனவு. இது எதுல வரும்? கடன் மூலதனத்துல சம்பந்தப்படுது. எனவே இது நிதியீட்டல் நடவடிக்கை. தெளிவா பாருங்க, உதாரணத்தோட சொல்லித்தார். பங்கு வழங்கல் உரிமையில தொடர்புபடுது, எனவே நிதியீட்டல் நடவடிக்கை. நீண்ட கால கடனை பெற்றுக்கொள்றது, திருப்பி கடனை பெற்றுக்கொள்றது மட்டுமா நம்மட நடவடிக்கை இல்ல. நமக்கு நிதி தேவை, அல்லது நோமலா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு பணம் தேவை அவசரமா, உங்களோட நண்பர்கிட்ட பணத்தை பெற்றுக்கொள்றீங்க. பணத்தை பெற்றுக்கொள்றது மட்டுமில்ல, பணத்தை திருப்பி செலுத்தணும். எனவே நீண்ட கால கடன்கள், தொகுதி கடன்கள், வங்கி கடனை பெற்றுக்கொள்றதும் அதனை திருப்பி செலுத்துறதும் கடன் மூலதனத்துல தாக்கம் செலுத்தும். எனவே நிதியீட்டல் நடவடிக்கை. வேற என்ன வரும்? செலுத்திய பங்கு லாபம், அது எங்க தாக்கம் செலுத்தும்? உரிமை மூலதனம், அதாவது ஒதுக்கங்கள்ல வரும். நிறுத்தி வைத்த வருவாயில கழிப்போம். எனவே நிதியீட்டல் நடவடிக்கை. இதை நாங்க சொல்லுவோம் நிதியீட்டல் நடவடிக்கை. இது இப்ப நாங்க எழுதி கொள்வோம். சரியா? நிதியீட்டல் நடவடிக்கை எழுதி கொள்வோம். நோட்ஸ் எழுதிக்கோங்க. நிறுவனம் ஒன்றின் உரிமை மூலதனம் கமா, இந்த நிறுவனம் சொல்றது கம்பெனி. நிறுவனம் ஒன்றின் உரிமை மூலதனம் கமா கடன் மூலதனம். உரிமை மூலதனம் கமா கடன் மூலதனம். நிறுவனம் ஒன்றின் உரிமை மூலதனம் கமா கடன் மூலதனம் ஆகியவற்றின் அளவிலும் கமா கட்டமைப்பிலும். நிறுவனம் ஒன்றின் உரிமை மூலதனம் கமா கடன் மூலதனம் ஆகியவற்றின் அளவிலும் கமா கட்டமைப்பிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கை நிதியீட்டல் நடவடிக்கைகள் ஆகும். ஷோர்ட்டா எப்படி ஞாபகப்படுத்திக் கொள்றது? ஒரு கம்பெனிட உரிமை மூலதனம் கடன் மூலதனத்துல மாற்றத்தை ஏற்படுத்தும் கொடுக்கல் வாங்கல். இறுதியா எழுதி கொள்வோம். நிறுவனம் ஒன்றின் உரிமை மூலதனம் கடன் மூலதனம் ஆகியவற்றின் அளவிலும் கட்டமைப்பிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கை நிதியீட்டல் நடவடிக்கை ஆகும். எழுதினா ஓகேன்னு போடுங்க. உதாரணம் கூறுகளுக்கு போவோம். இப்ப நாங்க கூறுகள் உதாரணம் எழுதி கொள்வோம். முதலாவது எழுதிக்கோங்க. இதுல காசு உட்பாய்ச்சல்டா பிளஸ்ல போறது, காசு வெளிப்பாய்ச்சல்டா பிரேக்கெட் பண்ணி காட்டுறது. முதலாவது பங்கு வழங்கல் மூலம் பெற்ற காசு. பங்கு வழங்கல் மூலம் பெற்ற காசு போட்டுக்கோங்க. சாதாரண பங்கு வழங்கல் வரும். பங்கு வழங்கல் அல்லது உரிமை பங்கு வழங்கல்ல காசு பெற்றுக்கொள்வோமே. பங்கு வழங்கல் மூலம் பெற்ற காசு. இரண்டாவது வங்கி கடன் கமா வங்கி கடன் கமா தொகுதி கடன், வங்கி கடன் கமா தொகுதி கடன் கமா நீண்டகால கடன். வங்கி கடன் கமா தொகுதி கடன் கமா நீண்டகால கடன் பெற்றுக்கொள்ளப்படல். வங்கி கடன், நீண்டகால கடன், தொகுதி கடன் பெற்றுக்கொள்ளப்படல். அடுத்தது மூன்றாவது. இப்ப நாங்க கடன் பெற்றுக்கொள்றோமே, அதை திருப்பி செலுத்தணும். எனவே மூன்றாவது போட்டுக்கோங்க. வங்கி கடன், தொகுதி கடன், நீண்டகால கடன் திருப்பி செலுத்துதல் அல்லது மீள கொடுப்பனவு செய்தல். வங்கி கடன், நீண்டகால கடன், தொகுதி கடன் ஆகியவற்றை திருப்பி செலுத்துதல்
அல்லது தீர்ப்பதற்கான காசு கொடுப்பனவு எழுதிக்கோங்க. அடுத்து இறுதியா போடுங்க, செலுத்திய பங்கு லாபம் அல்லது இடைக்கால பங்கு லாபம் செலுத்துதல். செலுத்திய பங்கு லாபம் அல்லது இடைக்கால பங்கு லாபம் செலுத்துதல் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் எழுதிட்டு கிளியர்னா ஓகேன்னு போடுங்க. இன்னும் ஒரு விஷயம் இன்னைக்கு சொல்லித்தார். நிதியீட்டல் நடவடிக்கை உரிமை மூலதனம் கடன் மூலதனத்துல வரக்கூடிய நடவடிக்கை மட்டும்தான் வரும். எனவே பங்கு வழங்கல், கடனை பெற்றுக்கொள்ளுதல், கடனை திருப்பி செலுத்துறது, பங்கு வழங்கு, பங்கு லாபம் வழங்குறது. இப்ப பாப்போம், உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லி தந்தேன், இந்த குத்தகையில வரக்கூடிய 3 நடவடிக்கைகளும் 3 நடவடிக்கைகள்ல வரும். அதாவது LKS 7 தொடர்பான நடவடிக்கைகள்ல வரும். எனவே குத்தகை வட்டின செயற்பாட்டு நடவடிக்கை நோட் பண்ணிட்டா, ஆரம்ப கொடுப்பனவு முதலீட்டு நடவடிக்கை. அப்ப இன்னொரு விஷயம் வரும், என்ன வரும், அந்த குத்தகையிட தவணை கட்டணம். எனவே அடுத்த நோட்ல எழுதிக்கோங்க. இது பார்ட்மனுக்கு அடிக்கடி வாரது, தெளிவான முறையில படிச்சுட்டு போகணும். அப்பதான் ஸ்கோர் பண்ணலாம். புதிய விடயங்கள், அப்டேட்டான விஷயங்கள் எல்லாம் படிச்சுட்டு போகணும். எனவே நோட் பண்ணிக்கோங்க, குத்தகையுடன் தொடர்பான தவணை கட்டண கொடுப்பனவு அல்லது குத்தகை தவணை கட்டண கொடுப்பனவு போட்டுக்கோங்க. குத்தகை தவணை கட்டண கொடுப்பனவு இது எல்லாத்தையும் எழுதிட்டு இன்றைக்குரிய கிளாஸ் காசுப்பாய்ச்சல் கூட்டோட கூறுகள் அல்லது காசுப்பாய்ச்சல் கூட்டோட தொடர்பான நடவடிக்கைகள் பார்த்தோம். அதுல செயற்பாட்டு நடவடிக்கை, முதலீட்டு நடவடிக்கை, நிதியீட்டல் நடவடிக்கை, இதெல்லாம் கிளியரா உங்களுக்கு ஓகேயா? பாடங்கள் கிளியரா விளங்கிச்சாண்டு செட்ல போடுங்க. சரி, ஓகே. இதுல நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. இப்ப 2025ஆம் ஆண்டுக்கு தியரி கிளாஸஸ் போகுது, பேப்பர் கிளாஸ் போகுது. தியரி கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ் ஃபுல்லா முடிவடைஞ்சிட்டு, சரியா? தவணை கட்டணம் முதலீட்டு நடவடிக்கையில வராதான்னு கேக்குறீங்க. அப்படி இல்லை, தவணை கட்டணம் வராது. ஆரம்ப கொடுப்பனவோ அல்லது ஆரம்ப வைப்பு பணம் தான் முதலீட்டு நடவடிக்கை. சரியா? சொல்லி தர மாதிரி படிங்க. இப்போ உங்களோட எக்ஸாம் பேச்சுக்கு தியரி கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா முடிஞ்சிட்டு, இப்போ செகண்ட் இயர்ல கம்பெனி நிதி கூற்றுக்கள், நாங்க நிதி கூற்றுக்கள்ல மாதிரி வடிவம் மட்டும் முடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் கம்பெனி சீராக்கமும் பயிற்சிகளும் தொடர்ச்சியா போகும். கணக்கீட்டு வீதங்கள் தேர்ச்சி 13 முழுமையா முடிவடைஞ்சிட்டு தேர்ச்சி 14 ஆரம்பிச்சுக்கிறோம். அதுல இருப்பு மட்டங்கள் மட்டும் முடிச்சுக்கிறோம். தொடர்ச்சியாக கூலிக்கிரயம், மேந்தலை பகிர்வு கூற்று, பொருட்கிரயத்தோட தொடர்பான சகல விடயங்களும் இடம்பெறும். இப்போ 14வது பாடம் தொடர்ச்சியா போகும், கம்பெனி போகும். அதை முடிச்சிட்டு நாங்க 15வது 16வது இறுதி 2 தேர்ச்சிகளும் படிப்போம். சரியா? அதோட சேர்த்து உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் முழுமையா நாங்க படிச்சு முடிச்ச 16 தேர்ச்சி முழுமையா படிச்சு முடிப்போமே. அப்ப முழுமையான பாடத்திட்டத்துல அழகு ரீதியான பேப்பர் கிளாஸ் போகும். சரியா? ரிவிஷன் கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணுவேன். அது உங்களுக்கு டியூட் தருவேன். அதன் அடிப்படையில போகும். அடுத்து பேப்பர் கிளாஸ்ல உங்களுக்கு பாஸ் பேப்பர், மாடல் பேப்பர் எல்லாம் போகுது. அதுல நிறைய விஷயங்கள் நாங்க முடிச்சிட்டோம். பெண்டையோட 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் பார்ட் 1 முடிச்சிட்டோம். உங்களுக்கு பார்ட் 1ல 40க்கு மேல இலகுவா ஸ்கோர் பண்ணலாம். கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணலாம். விசேடமா பார்ட் 1க்கு ஸ்பெஷலா பேப்பர் கிளாஸ் போகுது. அதை நீங்க ஜாயின் பண்ணாலே பார்ட் 1ல ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து பார்ட் 2 விடயங்களும் போகுது. அப்ப இன்னும் 3 மாதங்களுக்கு தேவையான சகல விடயங்களும் நடைபெறும். பழைய விடயங்கள் ரெக்கார்டிங் பெற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு கிளாஸ்க்குமான ரெக்கார்டிங் கிடைக்கும். எனவே கிளாஸை தவற விடாம எக்ஸாம் எழுதக்கூடிய சகல மாணவர்களும் ஜாயின் பண்ணி படிச்சுக்குவோம். சரி, அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல பேலன்ஸான விடயங்கள் படிச்சுக்கொள்வோம். உங்களுக்கு இந்த வீக்குக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் தான் இதெல்லாம் செஞ்சுட்டு வரேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். மேலதிகமான விடயங்கள் படிச்சுட்டு போவோம்.
தேங்க்யூ. ஜஸாக்கல்லா ஹைரா. அடுத்த கிளாஸ் சந்திப்போம்.